கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, என் இளம் நண்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி தெரியுமா? வருகிற செப்டம்பர் 7ஆம் தேதி நம்முடைய திருத்தந்தை லியோ 2 இளைஞர்களை புனிதராக அறிவிக்க இருக்கிறார். 2 இளைஞர்களை புனிதராக அறிவிக்க இருக்கிறார். யார் யாருதுன்னா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அருளாளர் கார்லோ அக்குத்திஸ். அவர் இன்றைக்கி உயிரோடு இருந்ததானா அவருக்கு என்ன ஒரு 30-32 வயசு தான் இருக்கும். 2006 அவர் இறந்தார். 1991ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். 2006 தான் இறந்தார். ரொம்ப நம்மளை போலவே ஒரு இளைஞன் தான். ஏன் அப்படின்னு சொல்லணுன்னா, நம்மளை போல நீ ஏன் என்ன சேர்த்துக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இவர் உருவாக்கின ஒரு வெப்சைட், இவர் உயிரோடு இருக்கும் பொழுது இவர் ரொம்ப ஃபேமஸ் ஒரு வெப்சைட் ஒன்றை ஆரம்பித்தார். நற்கருணை அற்புதங்களை, நற்கருணை புதுமைகளை இந்த உலகத்தில் இருக்க எல்லா மாந்தருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வெப்சைட் உருவாக்கினார். நான் பள்ளியில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது நானே அந்த வெப்சைட்டை பார்த்துருக்கிறேன். அவர் 2006 தான் இறந்தார். நான் 2006 தான் கல்லூரி சேர்ந்தேன். அதற்கு முன்னாடி நானே அந்த அவருடைய வெப்சைட்டை நான் வாசித்திருக்கிறேன். அதில் இருக்கிற அற்புதங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். அப்போது அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கிற பல இளைஞர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அருளாளர் கார்லோ அக்குத்திஸ். சமீபத்தில் தான் அவருடைய நினைவிடத்துக்கு அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிற அசிசி நகருக்கு போக வாய்ப்பு கிடைத்தது. அங்கே 10 லட்சத்துக்கு மேலான இளைஞர்கள் இந்த நாட்களில் அவர் அங்கே சந்தித்தார்கள் என்று அங்கே எங்களுக்கு தரவுகளை சொன்னார்கள். 10 லட்சத்துக்கு மேலே இளைஞர்கள் அவரை சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் புனித அருளாளரான ஃப்ராசத்தி 1901 ஆண்டு பிறந்து 1925 ஆண்டு இறந்து போனார். அவர் 24 ஆண்டுகளில் டொமினிக்க சபையினுடைய 3வது பகுதியில் சேர்ந்து நிறைய ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ்ந்து அவர் மரித்தார். அன்பார்ந்தவர்களே, எதுக்கு இவங்க 2 பேரையும் ஸ்பெஷலாக இந்த நாட்களில் திருத்தந்தை புனிதர் நிலைக்கு உயர்த்துறாரு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? அந்த காலத்தில் மட்டும் புனிதராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த காலத்திலையும் புனிதராக வாழ முடியும். ஃபோனை வச்சுக்கிட்டு பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க இல்லையா? இல்லை, ஃபோனை வச்சுக்கிட்டு, ஐஃபோனை வச்சுக்கிட்டு, நம்மளுடைய டேபை வச்சுக்கிட்டு, இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டும் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியும். நம்மளால் 4 பேருக்கு நல்லது செய்து ஆண்டவருடைய நற்செய்தி விழுமியங்களை வாழ முடியும் என்பதை நமக்கு திருத்தந்தை காட்ட விரும்புகிறார். திருச்சபை நமக்கு நினைவூட்டுகிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 இளைஞர்களும் புனிதர்களாக உயர்த்தப்படுகிற இந்த தருணத்தில் நீங்களும் நானும் இன்னைக்கு புனிதராக என்ன செய்ய வேண்டும் என்று சற்று யோசித்து பார்ப்போம். இறை வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிக இடத்தை கொடுப்போம். இறை வார்த்தையை தியானிக்கவும், இறை வார்த்தையை வாழ்வாக்கவும், ஜபத்திலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் வளரவும், நமக்கு இருக்கிற இந்த மாடர்ன் கேஜெட்ஸ் கருவிகளை ஆண்டவருடைய மகிமைக்காக பயன்படுத்தவும் நாம் முயற்சி எடுப்போம். நாமும் ஒரு நாள் திருச்சபையினால் புனிதர் என்று அறிவிக்கப்படுவோம். அந்த நாள் வரையில் ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்ள, ஆசீர்வதிக்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ.